அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியான வணக்கத்தை தெரிவித்து, முடிவும் இடையூறும் முற்றியாக எண்ணும் படுகையிலும் பார்த்து செயல் என்கின்ற வள்ளுவனுடைய வாக்கிற்கு முத்தமிழ் கலைஞர்களுடைய இலக்கவு என்பது ஈடுபடக்கூடிய ஒரு செயலால் எதிர்பார்க்கப்படும் பயன், அதற்கான முயற்சிக்கு இடையே வரும் தடைகள், அச்செயலாக்குவதற்கான முறை ஆகிய அனைத்தையும் முதலில் ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற விளக்கவர்களோடு ஐடிஎன்டி திருச்சி ரீஜனல் ஹப் இனாகுரேஷன் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான முக்கியமான நாள். Being an MCA graduate from the city, I know the importance of this hub. I think the right hub is at the right city because the Trichy is called as the education hub in Tamil Nadu. So I was so happy. I would like to thank our Honorable Minister and PTR and Navneet IAS Sir, Anita Madam, Dr. Rasit Sir, Dean Dr. Senthil Kumar Sir உள்ளிட்ட பல்வேறு கனவுகளை தன்னுடைய கண்கள் ஏந்தி வருகை கொண்டிருக்கின்ற அனைத்து இளைய சமுதாயத்திற்கும் பத்திரிகை ஊடகத்தை குறிப்பாக ஒரு திராவிட மாடல் அரசு அப்படின்னு நாங்கள் சொல்றோம். ஒரு மாடர்ன் டெக்னாலஜி சார்ந்து நாம் நம்ம எப்படி மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு ப்ரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், இன்டர்நேஷனல் ஐடி கம்பெனிஸ் இதெல்லாம் சேர்ந்து ஒரு பிரிட்ஜாக, ஒரு இணைப்பாக இந்த ஐடிஎன்டி என்று சொல்லக்கூடிய இன்னோவேஷன் அண்ட் டெக்னாலஜி ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு அமைப்பு இங்கே வனிதா மேடம் சொன்ன மாதிரி 2023 ஆரம்பிச்சு ஆரம்பித்து வச்சாங்க. இதோடைய நமக்கான பெருமை என்னன்னா, இதுக்கான ரிசர்ச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆய்வாளர்கள் உருவாக்கம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6000 ரிசர்ச்சர்ஸ், 70 இன்ஸ்டிடியூஷன்ஸ், இன்வெஸ்டிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட இந்த டீடெக் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், 130 கல்லூரிகள் இணைந்து இன்றைக்கு அடுத்த கட்டத்துக்கு தமிழ்நாட்டை நகர்த்துக்கிற அந்த பணியை இந்த ஐடிஎன்டி நம்மளுடைய டாக்டர் அமைச்சர் பிடிஆர் தலைமை மிக சிறப்பாக இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது எல்லாரும் சொன்ன மாதிரினா இவ்வளவு பெரிய ஒரு கட்டமைப்பு 2 வருஷத்துல கிட்டத்தட்ட 2700க்கும் மேற்பட்டிருக்கிற தொழில் முனைவர்கள் பயன்பெறுகின்ற அளவுக்கு இது உயர்ந்திருக்கின்றது. பேசியது போல ஜூலை மாதம் 4 பார்த்துதான் அந்த செய்திகளை நம்முடைய ஆனந்த டெப்டி சீஃப் மினிஸ்டருடைய தலைமையில் மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி எங்களுடைய சென்னையில் அண்ணா நூற்றாண்டு நடந்தது. செய்திகளை நாங்கள் பார்த்தோம். குறிப்பாக அந்த நிகழ்ச்சியில் டீடெக் சார்ந்திருக்கின்ற ஸ்டார்ட் அப்ஸ் 5 கம்பெனிஸ்க்கு, அதே மாதிரி அப்கமிங் இன்னோவேஷன் கம்பெனிஸ்க்கு கிட்டத்தட்ட நம்முடைய ஃபவுண்டேஷன்ஸ்க்கு 53 லட்சம் ரூபாய் நிதிகளை வழங்கியதை நாங்கள் பார்த்தோம். குறிப்பாக இந்த IN2TN என்று சொல்லக்கூடிய இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, அறிவுசார் சொத்துரிமை சார்ந்து இப்ப காப்புரிமையோடு இருக்கக்கூடிய கண்டுபிடிப்புகளை எப்படியெல்லாம் நடைமுறைப்படுத்தலாம் என்கிற ஒரு 4 ஒப்பந்தங்களை அந்த நீங்க செய்வது பார்க்க. துணை முதலமைச்சருடைய தலைமையில் அது ASME சார்ந்திருக்கும் நிறுவனமாக இருந்தால், அதே போல இந்த CDAC-ஆக இருந்தாலும் சரி, ஐஸ்லேமாக இருந்தாலும் சரி, இந்தியா இருந்தாலும் சரி, மகேந்திரா போன்ற நிறுவனங்கள் 6 விதமான ஒப்பந்தங்கள் நாம் இங்கே செய்யப்பட்டிருக்கோம். பார்க்கும்போது ஒரு ஆசை, நம்ம வீட்டுக்கு எப்போ வரக்கூடாது ஒரு ஆசை. உண்மையிலே அது நிறைவேறுகிறது. அனைவருமே பயன்படுகிற அளவுக்கு பல சென்னை மட்டும்தான் திருச்சியும் இனி வருங்காலத்தில் அமைகின்ற ஒரு எண்ணம் நாம் சேர்ந்து உருவாக்கிட்டார்கள். நானும் இந்த மாவட்ட அரசு என்ற முறையில் எங்களுடைய பங்களிப்பு எங்களுடைய தொழில் கண்டிப்பாக இருக்கும் என்பதை பார்த்தீங்கன்னா இப்ப நமக்கான ஒரு இண்டஸ்ட்ரி சார்ந்த ஒரு இன்டர்னல் ட்ரேட் சார்ந்த ஒரு சர்வே ஒரு கொரோனா பேண்டமிக் பிறகு ஐடி செக்டார்ஸ் 7 to 8 times வளர்ந்திருக்குது. திருச்சியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 40 ஸ்டார்ட் அப்ஸ் இருந்துச்சு, 120 ஸ்டார்ட் அப்ஸ் இருந்துச்சு. தஞ்சையை பொறுத்தவரைக்கும் 24 ஸ்டார்ட் அப்ஸ் இருந்துச்சு. 226 ஸ்டார்ட் அப்ஸ் இவரை பொறுத்தவரைக்கும் ஒரு முன்னேற்ற பாதையில் இப்படி போகும்பொழுது இதுக்கெல்லாம் காரணம் ஒரு ட்ரீம் இன்ஸ்டிடியூஷன்ஸோ அல்லது இன்ஸ்டிடியூஷன்ஸோடைய ட்ரீம் ப்ராஜெக்ட் இருக்கின்ற 4 முதல்வராக பார்லிமெண்ட்
அதே வந்து நமக்காக ஆரம்பிச்சு ஸ்டார்ட் அப் இல்லாத மிகப்பெரிய ஒரு கம்பெனி ஆண்டு இருக்கிறது. அதற்கு வருஷத்துக்கு இருந்தமான சென்னையில மட்டுமே பாராளுமன்றம் இது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் இவருடைய படித்த பட்டதாரிகள் அவங்களும் பயணத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னாங்க. யூனிவர்சிட்டிஸ் பார்த்து நம்முடைய பொட்டன்ஷியல் எங்கே போயிட்டா நம்மளுடைய பகுதிக்கு எதுக்கு நாம் பயன்படுத்தலாம், அதனால அந்த டிஸ்ட்ரிக்டோட வளர்ச்சி நம்முடைய ஸ்டேட்டோட வளர்ச்சி எப்படி இருக்கலாம் என்பதை கொஞ்சம் பார்த்து செய்யணும். வருகின்ற மக்கள் வந்து நேற்று நம்மளுடைய இருமொழியிலேயே இந்த இந்த இங்கிலீஷ் குளோபல் லெவல்ல போய் இந்த யூனியன் கவர்மெண்ட் சார்ந்து நாங்கள் சொல்லும்போது எங்களுக்கு இது போதுமானதாக இருக்கு. பங்கீட்டு 13% வந்து தொழில்களோட பங்கீட்டு 50% கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நாங்கள் சொல்றோம். ஆனா உங்களோட ஒரு பெருமனத்தை ஐடிங்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவில பார்த்தீங்கன்னா முதல் மையம் எங்கே இருக்குன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கிறதுன்னு சொல்லுவோம். நம்மளுடைய பொட்டன்ஷியலா ஒன்றிய யூனியன் கவர்மெண்ட்டுக்கே தெரியும் எவ்வளவு பொட்டன்ஷியலான ஸ்டேட் அவங்களுக்கு தெரியும். தெரிந்தாலும் ஒரு வீண் ஒரு காலத்துக்காக அவங்க நம்ம வந்து ஏதாச்சும் திணிச்சு கொண்டே இருக்கப்ப எப்படியும் நமக்கான 2 language policy is more than enough when compared to what other policies like they are mentioning the NEP 2020. இதுக்கான காரணம் யார்? இன்னைக்கு நாம நம்முடைய தமிழ்நாட்டுடைய புத்தகம் இருக்கிறாங்க 1997 ஐடி செக்டர்னு கொண்டு வந்த பாலிசி அன்னைக்கே பாருங்க எப்படி ஃபோர்ஸி பண்ணியிருக்கிறாரு. தொலைநோக்கு பார்வையோட அன்னைக்கே ஒரு ஐடி எஜுகேஷன் பாலிசி சொல்றாங்க 2025. அதுல 21st century ஸ்கில்ஸ்க்கு என்ன, ஃபியூச்சர் ஸ்கில்ஸ் என்னவா இருக்க போகுது, டிஜிட்டல் லிட்டரசி என்ன அப்படிங்கிற ஒரு சாப்டர்ல அடுத்த கட்டமாக என்னுடைய பிள்ளைகளுக்கு உலகளாவிய குளோபல் லெவல்ல டெக்னாலஜி வைஸ் எப்படி நாங்க வந்து கொடுக்க போகிறோம்ங்கிறது நாங்க ரொம்ப ஸ்பெசிபிக்காக ரொம்ப அழகாக அவங்க எடுத்து நாங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுல ஒரு பகுதி தான் டிஎன் ஸ்பார்க், தமிழ்நாடு ஸ்கூல் ப்ரோக்ராமிங் ஃபார் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபோட்டிக்ஸ் அண்ட் நாலேஜ் ஆஃப் ஆன்லைன் டூல்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. நம்ம ஆனரபிள் டெப்டி சீஃப் மினிஸ்டர் கூட அது சார்ந்த புத்தகத்தை கூட வெளியிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 6ஆம் வகுப்புலேருந்து 9ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு பேசிக்காக ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாத்தையும் சொல்லி தரக்கூடிய அளவுக்கு நம்ம பிள்ளைகளை அறிவு சார்ந்த பிள்ளைகள் நாம் தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு அந்த விதத்தில் அப்படி அறிவு சார்ந்திருக்கின்ற பிள்ளைங்க இன்னைக்கு படிச்சுட்டு வரும்பொழுது நாளைக்கு அவங்களுடைய இந்த இன்னோவேஷன் இன்னோவேஷன் இஸ் the one which distinguishes between a leader and a follower. So be a leader. இன்னோவேட்டிவா திங்க் பண்ணுங்க. உங்களை கைப்பிடிச்சு தூக்கி விடுறது அரசாங்கம் திட்டங்கள் கொடுத்துட்டே இருக்கும். ஏதோ ஒரு விதத்துல கைப்பிடிச்சு வந்துட மாட்டீங்களா ஒரு ஆசை தான். அப்படி வரும்போது நீங்களும் ஏதோ ஒரு விதத்துல நம்மளுடைய இலக்காக இருக்கின்ற 2030 $1 trillion எக்கனாமிக் டாலர் சொல்றோம் பாத்தீங்களா, அதை அட்டைன் பண்றது நீங்களும் ஏதோ ஒரு விதத்துல கண்டிப்பாக காரணமாக ஆவீர்கள் என்கின்ற ஒரு ஆசை. ஸோ அதுக்காகத்தான் இந்த இது போன்ற ஒரு நிகழ்வுல அதுவும் நமக்கான ஒரு இன்டெலெக்சுவல் பர்சன் அண்ணன் பிடிஆர் அண்ணனே வந்து இன்னைக்கு கலந்துக்கிறார் அப்படிங்கிறது. நான் இந்த தொகுதியை சார்ந்தவன், இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இருந்தாலும் சரி, பிஐஎம் இருந்தாலும் சரி, என்ஐடியாக இருந்தாலும் பாதாசன் எல்லாமே பார்த்தா என்னுடைய திருவள்ளூர் தொகுதி தான். ஆக என்னுடைய திருவள்ளூர் தொகுதிக்கு அருகே கொண்டிருக்கின்ற அண்ணனுக்கும் இந்த நேரத்தினுடைய நன்றிகள். வருகை தந்திருக்கின்ற அனைத்து இளைய சமுதாயத்திற்கும் மீண்டும் மறுமுறை என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.